கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 நாளாகமம் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யாபேஸ் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பொழுது தாய்க்கு ரொம்ப மனவேதனையும் துக்கமாக இருந்தது. அப்போ அதனால் அவருக்கு துக்கத்தின் பிள்ளை என்றுள்ள அந்த அர்த்தத்தில் யாபேஸ் என்று பெயரிடுகிறார். ஆனால் இந்த யாபேஸ் கர்த்தருடைய சமூகத்தில் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆனால் ஏன் சொன்னால், மனிதர்களால் தள்ளப்படும் பொழுது தேவனோடு நாம் அட்டி சேருகிறோம், அப்படி இருந்தார். ஆனால் இந்த 10வது வார்த்தையில் பார்க்கும்போது இந்த யாபேஸ் கர்த்தரோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று காண்கிறார். மேலே தேவனுடைய பிள்ளைகளை அவர் அங்கே கேட்கிறார், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். அதே போல் என்னுடைய எல்லையை நீர் விஸ்தாரமாக்க வேண்டும் என்று கேட்கப்படுகிறார். இந்த யாபேஸ் குறுகிய அனுபவத்தில் ஒரு உயர்ச்சியும் காண முடியாமல் இருந்த நேரத்திலே தேவனோடு கேட்கிற ஒரு ஜெபம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த யாபேசினுடைய ஜெபத்தை, அந்த அர்த்தமுள்ள ஜெபத்தை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு துக்கங்கள் அணுகாதபடி என்னை காத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோமா? அந்த துக்கம் நம்மை தாழ்த்தி கொள்ளப்படுதபடிக்கு என்று சொன்னால், தீங்கு நம்மை அதிகமாக துக்கப்படுத்தாதபடி காத்தரலும் என்று கேட்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தீங்குகள் தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அதை நம்மை மடங்கடிக்காதபடி காத்துக்கொள்ள தேவனால் தானே முடியும். இந்த யாபேஸ் ஜெபித்தது போல ஒரு அர்த்தமுள்ள அல்லனா ஒரு ஞானமுள்ள ஒரு ஜெபத்தை நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிற இந்த வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று. ஒன்று, அவன் எல்லைகளை விஸ்தாரமாக்க வேண்டும். எல்லைகளை விஸ்தாரமாக்க வேண்டும் என்று சொன்னால், குறுகிய அனுபவங்கள், வியாதியினால் குறுகப்பட்டிருக்கிறது, பண கஷ்டத்தினால் குறுகப்பட்டிருக்கிறது, பல காரியங்களில் நமக்கு தோணும் நம் ஒன்று இல்லாமல் இருக்கிறோம், சீரோவாக இருக்கிறோம் என்று தோணும். அப்போ அதிலிருந்து ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்தை நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தான் நம் எல்லைகளை பெரிதாக்க முடியும். அதனால் தேவனோடு கேட்போம். இந்த யாபேஸ் கேட்டது, ஆண்டவரே என்னுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி தீங்கு என்னை அணுகாதபடி என்னை காத்தருளும் என்று சொல்லி அவர் நம்மை காத்து மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துவார் என்பதில் ஒரு இதில்லை. ஆனால் அந்த வசனத்தில் லாஸ்ட் பகுதியை சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார்னு. இப்போ தேவ சித்தப்படி வாழ்ந்து தேவனுடைய சித்தப்படி நாம் கேட்கும்போது அதை கர்த்தர் ஏற்ற வேளையில் நமக்கு நிறைவேற்றி தருவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உடனடி நடக்காவிட்டாலும் கர்த்தருக்குள்ள சமயத்தில் கர்த்தர் எல்லாம் நேர்த்தியார் செய்து முடிப்பார். அதனால் அவர் செய்து முடிக்கிறது வரையிலும் பொறுமையோடு அவருடைய கரங்களிலே தாழ்ந்திருக்க வேண்டிய கிருபை எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவர், இந்த நாட்களிலே நாங்கள் நெருக்கப்படும் பொழுது, கர்த்தாவை நாங்கள் குறைவுள்ளவர்களாக காணப்படும் பொழுது, எங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கி எங்களுடைய தீங்குகள் எங்களை அணுகாதபடி உம்முடைய சிறகின் மறைவிடத்திலே எங்களை மறைத்து கண்மலை மேல் உயர்த்தி எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரஞ்சிவனுள்ள தகப்பனே, ஆமேன்.